மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. அந்த பத்மாவும் பார்வதியும் நம்ம ஜானகியோ ரகுராமோ கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே கூடாது, அவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம மாயாவுக்கு காதில் விழுந்துருது. மாயா கை தட்டிக்கிட்டே வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ பத்மா கேட்குறாங்க, இப்படி நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களே, உங்கள் ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டதோட பத்மாவும் பார்வதியும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ மாயா நேராக பார்வதியை பார்த்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த நகையை திருடி கொண்டு போய் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்து போலி நகையை மாற்றினீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதனால பெரியப்பா கூட கைது ஆனாரு. இது பெரியப்பாவுக்கும் தெரியும். ஆனால் அந்த விஷயத்த வெளியில் தெரியாமல் வச்சிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? உங்களை அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் அவங்களையே தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி பேச, அப்போ பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பார்வதி திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ மாயா நேரா பத்மா கிட்ட, சாருவோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்களா? எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நான் சொல்லாமல் இருக்கிறேன்னா இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாயா நேரா பத்மாவையும் பார்வதியையும் பார்த்து, இங்கே பாருங்க, இனிமே இந்த மாதிரி கேவலமான திட்டத்தை போடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மாவும் பார்வதியும் ஷாக் ஆகி நிற்க, அப்போ நம்ம ஜானகி வராங்க. ஜானகி வந்ததோட நம்ம மாயா நேரா ஜானகிட்ட வாங்க பெரியமா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, மாயா அவர் தாலியை திருப்பி கொண்டாந்து கொடுத்தாருல, அவர் என்ன சொன்னாரு பத்தியா? பொண்டாட்டி மஞ்ச கயிறோடு இருக்கிறது எந்த புருஷனும் ஏத்துக்க மாட்டான்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவர் இன்னும் என்னை பொண்டாட்டியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க அவர் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாரோ அப்படின்னு நினைச்சே நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவர் என்னை ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் மனசுல இன்னும் நான் இருக்கேன். என்னை வெறுக்க முடியாம தவிக்கிறாரு. கண்டிப்பா என்னை வெறுக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்னைக்குமே நான் வருத்தப்பட மாட்டேன். நான் போயிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன். அவர் இந்த மாதிரி எனக்கு தாலியை திருப்பி கொண்டாந்து கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும், சரிங்க பெரியமா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா நேரம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, பாத்தீங்களா, பெரியப்பா என்னைக்குமே பெரியம்மாவை வெறுக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரியப்பா பெரியம்மா மேல பாசமா இருக்காரு. பெரியம்மாவும் பெரியப்பா மேல அவ்வளவு பிரியமா இருக்காங்க. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நீங்க ஏதாவது கேணத்தனமா திட்டம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ரெண்டு பேருமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட பத்மாவும் பார்வதியும் ஷாக் ஆகுறாங்க. பார்வதி சொல்றாங்க, பாத்தீங்களாக்கா, உங்களுக்கு முன்னாடியே அவ எப்படி பேசுறது அப்படின்னு. அவ உங்களோட மருமக தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு போறா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அதை விடு, இந்த நகையை மாத்தி வச்சது நீதானா அப்படின்னு. அதுக்கு பார்வதி திருன்னு முழிக்க பத்மா கேக்குறாங்க, நீங்க பாரு, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அந்த லிங்கம் அம்மா சொன்னதுனாலதான் நான் பண்ணேன், இல்லைன்னா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, அப்புறம் எப்படி அது ஒரிஜினல் நகையா மாறுனுச்சு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அதாக்கா எனக்கும் புரியல, அந்த நகை எப்படி ஒரிஜினலா மாறுச்சுன்னு இப்ப கூட எனக்கு தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இனிமே நீ என்ன ட்ரை பண்ணாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்றாங்க, சரி, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அப்படின்னு. அதுக்கு பார்வதி கேட்குறாங்க, என்ன ஐடியாக்கா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இந்த வீட்டில் மாயாவோட ராஜ்யம் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு சாவி நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு. அதுக்கு பார்வதி கேட்குறாங்க, யாருக்கா அது அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, தனா தான் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, தனாவை வச்சு எப்படி மாயாவை வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இப்போதைக்கு தனாவும் மாயாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனையா உருவாக்கி தனாவுக்கும் மாயாவுக்கும் பெரிய பிரச்சனையை உருவாக்கணும்னா கண்டிப்பா அண்ணன் இதை பத்தி கேட்பாரு. இதனால மாயா திட்டு வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதனால தான் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துறா அப்படின்ட்டு மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு.
சப்போர்ட் பண்றதுக்கு சீனும் இல்லை, என் புருஷனும் இல்லை. அதனால கண்டிப்பா மாயாவை இந்த வீட்டை விட்டு சுலபமா துரத்திடலாம். என்ன சொல்ற அப்படின்னு. பார்வதியும் சூப்பர் ஐடியாக்கா, இதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி வா கடை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, பார்வதி கேக்குறாங்க, எதுக்குக்கா கடை வரைக்கும் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, நீ வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு கடைக்கு போறாங்க. அது ஒரு போட்டோஷாப் கடை. பார்வதி கேக்குறாங்க, அக்கா எதுக்குக்கா இங்க அப்படின்னு. அப்ப பத்மா இங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போட்டோஷாப் கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, போட்டோ ரெடி பண்ண உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நார்மல் போட்டோனா 1 hour, ஃப்ரேம் போட்டு வேணும் அப்படின்னா 1 நாள் ஆகும் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும், சரி நான் ஒரு 2 ஃபோட்டோ கொடுக்குறேன், ரெண்டுமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெண்டுத்தையும் வந்துட்டு மர்ஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு. பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்க அவர் சொல்கிறாரு 1500 அப்படின்னு. பத்மா ஷாக் ஆகுறாங்க, என்னது 1500 அப்படின்னு. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் காசை கொடுக்குறாங்க. காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு கேட்குறாங்க. பார்வதியும் காசை கொடுக்க, அப்போ அவர் ஃப்ரேம் போடுறதுக்காக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஒரு பையன் வரான். வந்ததோட, இங்கே பாருப்பா, நீ தானே அந்த ஃபோட்டோவை கொண்டாந்து கொடுப்ப அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் மேடம் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கொண்டாந்து கொடுக்கும்போது மட்டும் நான் சொல்கிறத சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு. அந்த பையன் கேட்குறான், ஏன் மேடம் அப்படின்னு. அப்போ பத்மா அந்த பையன் கையில் காசு கொடுத்து, இங்கே பாரு, இதுவும் வேணுமா இல்லை இன்னும் வேணுமா, நான் சொல்கிறது மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பையனும், சரி சொல்லுங்க மேடம் அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த ஃப்ரேமை கொண்டாந்து கொடுக்கும் பொழுது நான் சொல்கிற பேரை தான் நீ சொல்லணும், அவங்க தான் இந்த ஃப்ரேம் போட சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பையனும், சரிங்க மேடம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அக்கா சூப்பர் ஐடியாக்கா, கண்டிப்பாக இதில் மாயா தப்பிக்கவே முடியாது, தானா செம்ம காண்டாக போகிறா அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அதான் நமக்கு வேணும், கண்டிப்பாக தானா டென்ஷனாக கத்துவா, இது அண்ணனுக்கு தெரிய வரும், இதுவே பெரிய பிரச்சனையாகும்ல அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, சூப்பர் ஐடியாக்கா, உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. எங்கேயும் என் புருஷன் என்னை ஒட்டு மொத்தமாக வெறுத்துட்டாரோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் அவர் என்னை வெறுக்கவே இல்லை, இன்னுமே என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னை என்றைக்குமே வெறுக்க மாட்டார். அவரால் என்னை வெறுக்காமையும் இருக்க முடியலை, ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. ஆனால் அவருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை மன்னிச்சு ஏற்றுப்பார் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட அவர் என்னை வெறுக்க முடியாமல் தவிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது. நல்ல வேலை, நீங்கள் என் குடும்பத்தை நல்லபடியாக வச்சிருக்கீங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷமாக சாமியை கையெடுத்து கும்பிட்டு, இது மாதிரி இந்த தாலியை அவர் தான் கொண்டாந்து கொடுத்தாரு, பொண்டாட்டி மஞ்சு கயிறோடு இருக்கிறத பார்க்கறது புருஷனுக்கு அழகில்லை அப்படின்னு சொல்லி இந்த தாலியை கொண்டாந்து கொடுத்தாரு, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷமா அந்த கோவில் வாசல்ல போயிட்டு உட்காந்துருக்காங்க சந்தோஷமா. அதே நேரத்துல குருவரனை காமிக்கிறாங்க. குருவரன் நேரா நம்ம ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. குருவரன் காரை விட்டு இறங்கி, இன்னைக்கு இந்த வீட்டுல யாரையாவது நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படின்ட்டு குருவரன் நேரா வீட்டுக்குள்ள வராரு. அங்க பார்வதி பத்மா எல்லாரும் நிக்கிறாங்க. ரகுராம் உட்காந்துருக்காரு. குருவரன் ரகுராமை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா குருவரனை பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்றாரு, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ரகுராம் குருவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இது மாதிரி கார்த்தி எப்படி அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்க வந்திருக்கேன். நீங்க தானே கார்த்தியை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணீங்க, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, கார்த்தி ரொம்ப நல்ல பையன்தான், தனவோட காலேஜில் தான் கோச்சா வேலை பார்த்துருக்காரு, ரொம்ப நல்லவர். அதோட புவனேஸ்வரியோட மருமக அப்படின்னு தெரிஞ்சிச்சு, பழைய சொந்தம் விட்டு போக வேணாமே, பகையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் நான் புவனேஸ்வரியோவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் சொல்கிறாரு, சரிப்பா, கார்த்தியோட கேரக்டர் அப்படி அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, கார்த்தியோட கேரக்டர் நல்ல கேரக்டர் தான், அதனால தான் அவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ண அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும், சரிப்பா, வீட்டில் உள்ள சில பேர்கிட்டையும் கார்த்தி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நான் வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா குருவரன் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்வதியும் பத்மாவும் நிற்கிறாங்க. அவங்கள நம்ம
குருவரன் கேட்கல, நேரா மாயாவை பார்த்து நீங்க தானே மாயா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா சார் நான் தான் மாயா அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயாவோட மனசுல கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்குது. என்னடா இது, இவர் நம்மளை விசாரிக்கிறாரு, ஸோ கண்டிப்பா இவருக்கு நம்ம மேல ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, இவர் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்ட்டு மாயா நேரா அந்த குருவரன் பின்னாடியே போறாங்க. இதை பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க. அப்ப பத்மா நேரா பார்வதி கிட்ட, என்னடி இது, இந்த மாயாவை தனியா கூட்டிட்டு போறான், கார்த்தியை பத்தி மாயா கிட்ட என்ன விசாரிக்க போறான் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா அன்னைக்கு நைட்டு மாயாவையும் ஜானகியையும் காணும்னு நம்ம பேசிக்கிட்டோம்ல, அது கூட அவங்க அந்த போலீஸ் கேட்டாருல்ல, ஒருவேளை அது சம்பந்தமா மாயா கிட்ட விசாரிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் ஆமாண்டி அப்படி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படின்னு பார்த்து தனா அந்த பக்கமா வராங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இந்த தனா வரா, அவகிட்ட ஏதாவது சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்ல, தனா நேரா குருவரனை பார்த்து, என்ன இது, குருவரன் மாயாவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்ல இது மாதிரி கார்த்தி காணாம போனதுல மாயாவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தான் போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு கதிரை உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டான்ல, ஸோ எதனால அப்படி தாலி கட்ட வச்சாங்க, ஒருவேளை கார்த்திக்கு மாயாவுக்கும் ஏதாவது பகை இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் மாயாவை விசாரிக்க வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட தனா டென்ஷனா சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா சந்தோஷப்படுறாங்க, பாத்தியா நம்ம நினைச்சது நடக்குது, தனா இன்னுமே மாயாவை அடியோட வெறுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம குருவரனை காமிக்கிறாங்க. குருவரன் நேரா மாயா கிட்ட, இங்க பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மாயா கேட்குறாங்க, சொல்லுங்க சார், என்னவா இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க உங்களுக்கு அந்த கார்த்தியை பத்தி தெரியுமா, கார்த்தி நல்லவனா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா அமைதியா இருக்காங்க. குருவரன் கேட்குறாரு, சரி அந்த ரேகா யாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ரேகா என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்ப குருவரன் கேட்குறாரு, ஓ அப்படியா, சரி தனாவும் கார்த்தியும் காலேஜில் லவ் பண்ணாங்களா அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு, இவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ மாயா சொல்றாங்க, ஆமாம் சார், ரெண்டு பேருமே காலேஜில் உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்க, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்றாரு, அப்போ லவ் விஷயம் தெரியாம தான் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணாங்களா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமாம் சார், ரெண்டு பேரோட லவ் விஷயம் தெரியாம தான் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ குருவரன் கேட்குறாரு, அப்புறம் எதுக்கு நீங்க கதிரை தனாவோட கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த கார்த்தி நல்லவனே இல்லை சார், அவன் பல பொண்ணுகளை ஏமாத்தியிருக்கான், அதை பத்தி நான் வீட்டுல ஏற்கனவே சொன்னேன், அவன் நல்லவன் கிடையாது, தயவு செஞ்சு அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினேன். ஆனா யாருமே நம்பவே இல்லை, ஏன்னா என் கையில போதிய ஆதாரம் இல்லை, அதனால என்னால அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல, அதான் தனாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக கதிரை தனாவோட கழுத்துல தாலி கட்ட சொன்னேன் அப்படின்னு. அப்ப குருவரன் கேட்குறாரு, இந்த விஷயத்தை பத்தி நீங்க வீட்டுல சொன்னா என்ன அப்படின்னு. மாயா சொல்றாங்க, என்கிட்ட போதிய ஆதாரம் இல்லை, அதனாலதான் என்னால சொல்ல முடியல அப்படின்னு. குருவரன் கேட்குறாரு, சரி அன்னைக்கு அந்த கார்த்தி ரேகா கிட்ட லெட்டர் கொடுத்து தனா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த லெட்டரை நீங்க தான் வாங்கி படிச்சிருக்கீங்க, தனா வருவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எதனால அப்படி சொன்னீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார் அந்த கார்த்தி அதுல என்ன எழுதியிருந்தான்னா தனாவை பண்ண வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான், அந்த கார்த்தி கெட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால தனாவை போக விடக்கூடாது அப்படின்னு நான் போயிட்டு நான் வரேன்னு சொன்னேன், சாயந்தரம் போல நான் போகலாம் அப்படின்னு நினைச்சு பெரியம்மா கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன், ஆனா பெரியம்மா ஒத்துக்கல, நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் பெரியம்மாவுக்கு தெரியாம நான் கார்த்தியை பாக்குறதுக்காக போனேன் அப்படின்னு. அப்ப குருவரன் கேட்குறாரு, அப்ப நீங்க போயிட்டு கார்த்தியை பார்த்தீங்களா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, மாயா சொல்றாங்க, இல்லை சார் நான் போனேன், அப்போ டக்குன்னு பெரியம்மா அங்கே போகக்கூடாது, அங்கே போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி என்னை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் கேட்குறாரு, அப்போ நீங்கள் அந்த நைட்டு கார்த்தியை சந்திக்க போகலை அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சார், அன்னைக்கு நைட்டு நான் கார்த்தியை சந்திக்க போகலை, அதுக்கப்புறம் கார்த்திக்கு நடந்ததை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ குருவரன் கேட்குறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு. குருவரன் கேட்குறாரு, சொல்லு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சார் தனாவும் கார்த்தியும் காதலிச்ச விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது, பெரியப்பாவுக்கு கூட தெரியாது, தான் வளர்ப்பு ரொம்ப நல்ல வளர்ப்பு அப்படின்னு பெரியப்பா நினச்சிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை தனா காதலிச்ச விஷயம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மனசு உடைஞ்சு போயிடுவாரு, அதனால நீங்கள் தயவு செஞ்சு
இந்த லவ் விஷயத்த மட்டும் பெரியப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, நான் இந்த வீட்டு உப்பை தின்னு வளர்ந்தவன். பெரியப்பா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாத, அதனால இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேன். நீ எதுக்கும் வரி பண்ண வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, குருவரனும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயாவுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. ஆகா, இவர் ஆல்மோஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது போலயே அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நேரா அந்த போட்டோ கொடுக்குறவனை காமிக்கிறாங்க. அவன் நேரா வந்து வீட்டு வாசல்ல நின்றுட்டு தனா மேடம் அப்படின்னு சொல்ல, தனா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் உங்கள் பேர் தானே தனா? மாயா மேடம் இது உங்களுக்காக ஃபோட்டோஷாப் பண்ண சொன்னாங்க, இந்தாங்க அப்படின்னு. அப்போ தனா கேட்குறாங்க, மாயாவா எதுக்கு எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பத்தமாவும் பார்வதியும் பார்க்குறாங்க. நம்ம தனா வீட்டுக்குள்ளே கொண்டு போனதோட பாட்டி கேட்குறாங்க, என்னடி தனா இது அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, மாயா தான் இதை வந்து எனக்கு கொடுத்துருக்கா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, சரி பிரித்து பாரு அப்படின்னு. அப்போ தனா பிரிக்கிறாங்க. பிரித்து பார்த்தா உள்ளார கதிரும் தனாவும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்ததோட தனா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஐயோ என்னடி இது அப்படின்னு. அப்போ நம்ம பாட்டி சொல்கிறாங்க, எதுக்காக மாயா இப்படி பண்ணுற? இப்போ தான் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை முடியுது, இவ வேறு இதுக்கு தேவையில்லாமல் புது பிரச்சனையை கொண்டுட்டு வரா அப்படின்னு. அப்போ தனா டென்ஷன் ஆகி மாயா மாயா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, தனா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. ஆனால் தனாவுக்கு கோவம் தாங்க முடியல. அப்போ மாயா அந்த இடத்துக்கு வந்துட்டு தனா கிட்ட, ஏன் தனா கத்துற, என்னாச்சு, எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு. அப்போ தனா அந்த ஃபோட்டோ காமிச்சு, இது என்னடி இது அப்படின்னு கேட்க, அப்போ மாயா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, மாயா இது என்ன இது அப்படின்னு கேட்க, அப்போ தனா சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவை நீ தானே பிரிண்ட் கொடுத்த, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருந்தது உன்னால் பொறுத்துக்கவே முடியலையா? எதுக்காக இப்படி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற அப்படின்னு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, ஆமாம் மாயா, இப்போதான் தனா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரா, எதுக்கு நீ அவளை போட்டு இப்படி தொந்தரவு பண்ணுற அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதை நான் பிரிண்ட் அவுட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ பத்மாவும் பார்வதியும் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறத நம்ம மாயா கவனிக்கிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, ஓ இதுதான் உங்களோட திட்டமா, எனக்கும் தனாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு. அப்போ பத்மா நேராக சொல்கிறாங்க, மாயா உனக்கு கொஞ்சம் கூட மனசில் இறக்கமே இல்லை, இப்போ தான் தனா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவுக்கு வந்துக்கிட்டு இருக்கா, அவளை நிம்மதியாகவே இருக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா, அப்படி தனாவோட வாழ்க்கை அழியணும்னு ஏன் தான் இப்படி கங்கடம் கட்டிக்கிட்டு தெரியுறியோ அப்படின்னு. அப்போ மாயா நேராக தனாவை பார்த்து, தனா இது ஏதோ சூழ்ச்சி, இந்த ஃபோட்டோவை யார் ஃப்ரேம் கொடுத்தது, யார் இதை கொண்டாந்து கொடுக்க சொன்னது அப்படிங்கிறத நான் உனக்கு கண்டுபிடிச்சி நிரூபிக்கிறேன், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, உன்னை தவிர வேற யாரா இருக்கும், நீ தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணியிருப்ப, என்னை கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.